காலை நேரத்தில் எளிய துறவியாக, மாலையில் ராஜாவாக. இந்த அர்த்தம் தெரியுமா? மலை மேல் அமர்ந்திருக்கும் அந்த அருள் வடிவம் வெளியில் பார்ப்பதற்கு சாதாரண துறவி போல தோன்றுவார். ஆனால் அது வறுமையின் அடையாளம் அல்ல. அது தியாகத்தின் சின்னம். அவருக்கு செல்வம் இல்லையா? உலகச் செல்வத்தின் அதிபதிகளுக்கே அருள் வழங்கும் சக்தியுடையவர் அவர். காலை தரிசனத்தில் எளிய ஆண்டி கோலத்தில் காட்சி தருகிறார். அது என்ன சொல்கிறது தெரியுமா? நீ எதுவும் இல்லாமல் வந்தாலும் பரவாயில்லை, என் சந்நிதியில் கால் வைத்தால் போதும் என்பதுதான் அதன் அர்த்தம். ஆனால் மாலை நேரமா? அதே தெய்வம் ராஜ அலங்காரத்தில் ஒளிர்கிறார். அதன் அர்த்தம் என்ன? காலையில் வெறுமையாக வந்த நீ மாலைக்குள் மாற்றம் பெற்று எழுவாய் என்பதை காட்டும் அருள் குறியீடு அது. அவர் ஆண்டி போல இருப்பார், ஆனால் பக்தர்களை ராஜபோக வாழ்க்கைக்கு உயர்த்துவார். நம்பிக்கையுடன் ஒருமுறை பழனிமலைக்கு சென்றால் போதும், அருள் தானாக வந்து சேரும். இப்படிப்பட்ட அரிய ஆன்மீக வரலாறுகள் பிடித்திருந்தால் முருகன் அருள் இசை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.